மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மியான்மர், வங்கதேச கடற்கரையை ஒட்டி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, கடலூரில் கனமழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சியில் நாளை கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அமைச்சர் சாமிநாதனும் நியமிக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றி வந்த சாமிநாதன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக பத்மநாபன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலராக பத்மநாபன் செயல்பட்டு வந்த நிலையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஈஸ்வரசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த பொன்முடி மீண்டும் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி உள்ளார். சர்ச்சை பேச்சில் சிக்கிய அவரிடமிருந்து அமைச்சர் பதவி மட்டுமின்றி கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டது. இதனால் பொன்முடியும் அவரது ஆதரவாளர்களும் கவலையடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பாஜகவின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா, முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், மாநில அளவிலான அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். முன்னாள் சபாநாயகரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான PH பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியின் அதிமுக எம்எல்ஏவாக உள்ளார். அதிமுகவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் அரசியலில் திடீர் திருப்பமாக திமுகவில் இணைந்தார். திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டதாக மனோஜ் பாண்டியன் குற்றம் சாட்டினார். எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையினை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன். இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன். SIR நடவடிக்கை மூலம் தமிழ்நாடு மற்றொரு பீகாராக மாறிவிடும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவர் பேசியதை பார்க்கலாம். ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான். இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க, கண்டு கொண்டு வந்து நீக்குங்க. எவ்வளவு காலமாக இருக்குது? இப்போ தான் அது வர்ற. நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஒருத்தர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சிருக்கிறாரு.
அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கியிருக்கணும், இவ்வளோ காலம் நீக்கியிருக்கணும். சரி, இல்லை நீக்கிறீங்க, அது செய்யுங்க. சரி, அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்கே போய் கொண்டு வருவான்? இதே வேலையா? இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான், அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும். நீங்கள் 6.5 லட்சம் பேர்னு சொல்கிறீங்க. அது எனக்கு பயனா 3 தொகுதி, என்னோடய தொகுதியில் 3 தொகுதி அவன் 6.5 லட்சம்னா, அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும். ஏற்கனவே பூரா இந்திக்காரன், எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். கிட்னி முறைகேட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு எதிரான உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி தன் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, இந்த உத்தரவை காரணம் காட்டி திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகமும் உயர்நீதிமன்றம் மூலமாக தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இலை சின்ன விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என்று செங்கோட்டையன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மின்னஞ்சல் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று தேர்தல் ஆணையத்திற்கு செங்கோட்டையன் ஒரு மின்னஞ்சலை அனுப்பியிருந்தார். நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்ன விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக உண்மையான அதிமுக அல்ல என்றும், எது உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் அந்த மின்னஞ்சலில் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூரில் நடைபெற்ற விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 49,021 பயனாளிகளுக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உதயநிதி ஸ்டாலின் 19 லட்சம் பேருக்கு திமுக அரசு பட்டா வழங்கியுள்ளதாகவும், சொந்த வீடு கனவை நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் அருகே நள்ளிரவில் பரப்புரை மேற்கொண்ட புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி மீது ஆமத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி போலீஸ் அனுமதி பெற்று விருதுநகரில் மாநாட்டு அழைப்பிதழை வழங்கி கிருஷ்ணசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஆமத்தூரில் அனுமதியை மீறி நள்ளிரவு 1 மணி வரை கிருஷ்ணசாமி பரப்புரை மேற்கொண்டார். இது தொடர்பாக ஆமத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஞானசேகரன் திமுகவைச் சேர்ந்தவர் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அப்போது அண்ணாமலை பேசியிருந்தார். இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வழக்கறிஞர் ML ரவி தொடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்நிலையில் அண்ணாமலைக்கு எதிரான ரவியின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னையில் 3.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 26 இடங்களில் புதிதாக பயணிகள் நிழற்குடைகள் அமைக்கப்பட உள்ளன. சென்னையில் பரபரப்பான பல சாலைகளில் பயணிகளுக்கான நிழற்குடை இல்லாத நிலையே நிலவுகிறது. இந்த நிலையை மாற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியின் மூலம் 3,73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிழற்குடைகள் அமைக்கப்பட உள்ளன. வேளச்சேரி, சூரப்பட்டு, மாதவரம், மணலி, கோட்டூர்புரம், எம்ஜிஆர் நகர், மந்தைவெளி, பெசன்ட் நகர் பகுதிகளில் மொத்தம் 26 புதிய நிழற்குடைகளை கட்டமைக்க சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றில் இறங்கி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 10 விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரிலிருந்து காவிரி 5 இணைப்பு கால்வாய் மூலம் வெள்ள நீரை திருப்பிவிடக் கோரியும், நெல் கொள்முதலில் லஞ்சத்தை கட்டுப்படுத்த கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பங்கேற்க வந்த அச்சங்கத்தின் தலைவர் ஐயாகனு உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இஸ்மாயில் குழு அறிக்கையை வெளியிடக் கோரி மயிலாடுதுறையின் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினரின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசால் 2021ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட சுல்தான் இஸ்மாயில் குழு ONGCயால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து 2022ஆம் ஆண்டு அறிக்கை அளித்தது. அதனை இதுவரை தமிழக அரசு வெளியிடவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அறிக்கையை வெளியிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
30 ஆண்டு காலத்தில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆதிரங்கம், சேகல் உள்ளிட்ட கிராமங்களில் நாற்றங்காலில் விதைக்கப்பட்டுள்ள நெல் விதைகளையும் முற்றிய கதிர்களையும் பன்றிகள் தின்று சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பிரச்சினையால் அவதிப்பட்டு வரும் விவசாயிகள் பலமுறை போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர். பயிர்களை சேதப்படுத்தும் பன்றிகள் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் நகர பகுதிகள் மற்றும் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் விபத்திற்கு ஆளாகின்றனர். அபராதம் விதித்தாலும் உரிமையாளர்கள் மீண்டும் மீண்டும் மாடுகளை சாலையில் அவிழ்த்து விடுவதாக நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு தெரிவித்துள்ளார். எனவே மாடுகளை பிடித்து கோசாலைகளில் விடுவதே மாடுகளால் ஏற்படும் விபத்துகளுக்கு நிரந்தர தீர்வு காண உதவும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். உசிலம்பட்டியில் மூக்கையா தேவருக்கு மணி மண்டபம் அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் மூர்த்தி, ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். மறைந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சித் தலைவர் மூக்கையா தேவருக்கு மணி மண்டபம் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து உசிலம்பட்டி அரசு பள்ளி வளாகத்தில் சுமார் 6,36,00,000 மணி மண்டபம் அமைப்பதற்கான பணிகள் இன்று பூமி பூஜையுடன் தொடங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் பெயர் பலகையை அகற்றுவது தொடர்பாக இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஈடுபட்ட 115 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. முன்னதாக இரு சமூகத்தினரும் தமது சமூக அடையாளத்தை முன்னிறுத்தும் பலகையை பேருந்து நிலையம் அருகே வைத்ததால் ஏற்பட்ட மோதல் அடிதடி வரை சென்றது. மோதலை தடுக்க வந்த 2 காவலர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இரு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் எதிர்த்தரப்பினரின் பலகையை அகற்றச் சொல்லி மாறி மாறி சாலை மறியல் நடத்தினர். இதனால் இந்த பகுதியில் தொடர்ந்து கடும் பதற்றம் நீடிக்கிறது. காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இன்று தொடங்கியது. 51 கோடி வாக்காளர்களின் விவரங்கள் இந்நடவடிக்கை மூலம் சரிபார்க்கப்பட உள்ளன. காலமானவர்கள், நிரந்தர இடம்பெயர்ந்தோர், 2 இடங்களில் வாக்கு உள்ளோர் பெயர்கள் நீக்கப்பட உள்ளன. டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுதந்திர இந்தியாவில் 9வது முறையாக SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. விஜய் நடித்து விரைவில் வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்தின் இயக்குநர் வினோத் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கிய வினோத் தற்போது தாவேக தலைவர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் படத்தை இயக்கி வருகிறார். இந்நிலையில் பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்த அவர் சாயரட்சை பூஜையில் கலந்து கொண்டு முருகனை தரிசித்தார். வினோத்துடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வினோத்துடன் நந்தன் படத்தின் இயக்குநர் ரா சரவணனும் வந்திருந்தார். பீகார் தேர்தலில் 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மாநில காவல்துறையினரோடு CRPF, BSF, CISF, ITBP, SSB ஆகிய துணை ராணுவ படைகளைச் சேர்ந்த வீரர்களும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைமுறை CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது. அவுட்சோர்சிங் முறையில் வெளிநாட்டவருக்கு வேலைவாய்ப்பு தரும் அமெரிக்கர்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கும் ட்ரம்ப் அரசின் முடிவு இந்தியாவை கடுமையாக பாதிக்கும் என காங்கிரஸ் கவலை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் ஈட்டுள்ள சமூகதள பதிவில், உடல் உழைப்பு பணிகளை சீனர்களிடம் பறிகொடுத்தது போல அறிவுசார் பணிகளை இந்தியர்களிடம் பறிகொடுக்கக் கூடாது என ட்ரம்ப் அரசு தீவிரமாக உள்ளதாக கூறியுள்ளார். ட்ரம்பின் முடிவால் இந்தியாவில் IT சேவைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படுத்தும் என ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். வெளிநாட்டவர்களுக்கு அவுட்சோர்சிங் முறையில் வேலை வழங்குவதை தடுக்கும் வகையிலான மசோதா 6ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கலாக உள்ளது. ஆங்கிலம் தெரியாத 7000 லாரி ஓட்டுநர்கள் பணிபுரிய அமெரிக்கா தடை விதித்துள்ளது.
இதனால் இந்திய ஓட்டுநர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் அண்மை காலமாக நடந்த 2 மோசமான சாலை விபத்துகளுக்கு ஓட்டுநர்களுக்கு ஆங்கில மொழியறிவு இல்லாததும் ஒரு காரணம் என தெரிய வந்தது. இந்நிலையில் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க போக்குவரத்துறை அமைச்சர் 7248 ஓட்டுநர்கள் பணிபுரிய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் 1.5 லட்சம் இந்திய ஓட்டுநர்கள் உள்ள நிலையில் அவர்கள் 90 விழுக்காடு பேர் பஞ்சாப், ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள். ஆண்டில் உலகிலேயே கவர்ச்சி மிகுந்த ஆணாக நடிகர் ஜோனதன் பெய்லி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புகழ்பெற்ற பீப்பிள் என்ற ஆங்கில நாளிதழ் ஜோனதன் பெய்லிக்கு இந்த கௌரவத்தை அளித்துள்ளது. ஜார்ஜ் க்ளூனி போன்ற ஜாம்பவான்கள் பெற்ற இவ்விருது தனக்கும் வழங்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய கௌரவம் என 37 வயதான ஜோனதன் பெய்லி தெரிவித்துள்ளார். இவர் நடித்துள்ள வெயிட் ஃபார் குட் என்ற திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் சிலந்தி வடிவிலான ரோபோவின் மாதிரி வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. சார்லோட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோவிற்கு 6 கால்கள் இருக்கும் நிலையில் அவற்றை 18 அடி அகலம் வரை விரிக்க முடியும் என இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர். 3D பிரிண்டிங் முறையில் கட்டுமான பொருட்களை உருவாக்கும் இது கட்டுமான துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். விண்வெளியிலும் கூட 3D பிரிண்டிங் முறையில் இதனால் கட்டடங்களை கட்ட முடியும். பிலிப்பீன்ஸ் நாட்டில் வீசிய கல்மேகி புயல் காரணமாக குறைந்தது 2 உயிரிழந்தனர். மத்திய பிலிப்பீன்ஸ் பகுதியில் ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 195 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் நள்ளிரவில் கரையை கடந்தபோது பெரும் சேதங்களை ஏற்படுத்திச் சென்றது. பல இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கும் நிலையில் வீடுகள் சின்னாபின்னமாகியுள்ளன. OpenAI நிறுவனத்தின் ChatGPT Go சேவையை இன்று முதல் இந்திய பயனாளர்கள் ஓராண்டுக்கு இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ChatGPT-யை விட மேம்பட்ட அம்சங்கள் கொண்ட ChatGPT Go-வை பயன்படுத்த இதுவரை $399 மாதாந்திர சந்தா வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்திய பயனாளர்களை ஈர்க்கும் விதமாக இன்று முதல் அடுத்த ஓராண்டுக்கு சந்தா இல்லாமல் இலவசமாக வழங்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ChatGPT-யை அதிகம் பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 கேரள மாநில சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் பினராயி விஜயனை இடது ஜனநாயக முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தொடர்வார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் மாநில நிதியமைச்சருமான KN பாலகோபால் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான வளர்ச்சி திட்டங்களை அளித்ததால் பினராயி விஜயன் தலைமையில் இடது முன்னணி அரசும் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று பாலகோபால் நம்பிக்கை தெரிவித்தார். கேரளாவில் ஏற்பட்டுள்ள தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பினராயி விஜயன் தலைமையிலான அரசின் தொடர்ச்சி மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவில் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் கடன் சுமை தேசிய சராசரியை விட அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தென்னிந்திய மாநிலங்களான ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் கடன் சுமை முன்பை விட அதிகரித்துள்ளது. 15 முதல் 29 வயதுக்குட்பட்டவர்களை விட 30 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்களிடையே கடன் வாங்கும் பழக்கம் அதிகமாக உள்ளது. மேலும் சிறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் அதிக வருமானம் கொண்ட திருமணமான ஆண்களும் அதிகம் கடன் வாங்குபவர்களாக இருக்கிறார்கள். ஆயினும் இந்த கடன் அதிகரிப்பு ஒரு ஆபத்தான நிதி நெருக்கடியாக கருதப்படாமல் மாறாக வளர்ச்சியின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் தென் மாநிலங்களில் உள்ள குடும்பங்களின் தனிநபர் வருமானம், வங்கிக் கடன் பெறுவதற்கான மேம்பட்ட அணுகுமுறை, அதிக சொத்து மதிப்பு மற்றும் மற்ற பகுதிகளை விட சிறப்பான கடன் வைப்பு விகிதம் ஆகும். இந்த பொருளாதார ஆரோக்கியத்தின் காரணமாகவே கடன் வழங்குபவர்கள் இங்கு அதிக நம்பிக்கையுடன் கடன் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களுக்கென பொதுவான ஒரு கட்சியை தொடங்கும் முயற்சி வேகம் பெற்றுள்ளது. இத்தகவலை மேகாலயா முதல்வரும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான கன்ராட் சங்மா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சினைகளை வலுவாக எழுப்ப முடியும் என அவர் கூறியுள்ளார். திரிபுரா, அசாம், நாகாலாந்து, மேகாலயா மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் இணைந்து புதிய கட்சி உருவாகும் என தெரிகிறது. அடுத்த 1.5 மாதத்துக்குள் புதிய கட்சி குறித்த விவரங்கள் இறுதி செய்யப்படும் என கன்ராட் சங்மா கூறியுள்ளார்.
டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தேர்தல் நடைபெற்று வருகிறது. 4 முக்கிய பதவிகளுக்கு 20 மாணவர்கள் போட்டியிடுகின்றனர். காலையிலிருந்து மாணவர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். 9043 மாணவர்கள் வாக்களிக்க உள்ளனர். நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இடதுசாரி ஆதரவு பெற்ற மாணவர்களுக்கும் RSSஇன் ABVP அமைப்பின் ஆதரவு பெற்ற மாணவர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் ஒரு பதவிக்கு வலதுசாரி ஆதரவு மாணவர் வெற்றி பெற்றது பேசுபொருளாக மாறியது. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பீளமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையிலான போலீஸ் குழுக்கள் அங்கு சென்றன. அப்போது தப்பிக்க முயன்ற குற்றவாளிகள் அவர்களை பிடிக்க முயன்ற தலைமை காவலர் சந்திரசேகரை கத்தியால் வெட்டினர். இதையடுத்து தற்காப்பிற்காக காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 2 குற்றவாளிகள் 2 கால்களிலும் மற்றொருவர் 1 காலிலும் காயமடைந்தனர். பிடிபட்டவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தவசி, சதீஷ் மற்றும் கார்த்திக் என்று அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சுடப்பட்ட குற்றவாளிகளும் காயமடைந்த காவலரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாணவி வன்கொடுமை வழக்கில் தொடர்புடையவர்களை பிடிக்கச் சென்றபோது அவர்கள் தாக்கியதாலேயே துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய சூழல் உருவாக்கியதாக கோவை மாநகர ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட மூவரும் மது போதையில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு மர்டர் கேஸ் இருக்கு 457-380, அதாவது கண்ணக்களவு பை நைட், அது மாதிரி 380 வெஹிக்கிள் தெப்ட், அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு. அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்ல மது அருந்தி விட்டு அங்க மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு சம்பவ இடத்துல இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடைச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடந்தது. 200க்கும் அதிகமான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தே குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் அடையாளம் கண்டுள்ளதாக கோவை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அருவாள் அவங்க கையில வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா கோவில்பாளையத்துல ஒரு வீட்டுல சாவி போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துட்டு அதை தெஃப்ட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா கோவில்பாளையத்திலயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிள்ல தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வச்சிருந்து அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதுல ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்றோம். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் தானா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வளர்மதி, சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேரை பாதிக்கப்பட்ட பெண் மூலம் அடையாளம் காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வளர்மதி வலியுறுத்தியுள்ளார். மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விரைந்து தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இத்தகைய கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர், குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார்.